திருச்சி மாவட்ட அளவிலான தொலைதூர புறா பந்தயத்தில் ஒட்டுமொத்த சாம்பியன் கோப்பையை குருநாதன் சன்ஸும், தொலைதூர சாம்பியன் கோப்பையை திருநாவுக்கரசர் என்பவரும் தட்டிச் சென்றனர். திருச்சி ராக்போர்ட் ஹோமிங் புறா அசோசியேஷன் சார்பில் திருச்சி மாவட்ட அளவிலான புறா பந்தயம் கடந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி வரை நடைபெற்றது. 250, 300, 400, 500 கிலோமீட்டர் மற்றும் 1200 கிலோமீட்டர் தூரத்திற்கான பல பிரிவுகளில் தொலைதூர புறா பந்தய போட்டி நடத்தப்பட்டது. மாவட்ட அளவிலான புறா பந்தயத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து புறா வளர்ப்பவர்களும் போட்டியில் பங்கெடுத்து கொண்டனர். புறாக்களை பெட்டியில் அடைத்து கார் அல்லது ரயில் மூலமாக சென்று வேறு ஒரு இடத்தில் விட்டு விடுவார்கள். குறிப்பிட்ட காலத்தில் மீண்டும் புறாக்களை வளர்த்தவர்கள் வீட்டிற்கு வந்தடைய வேண்டும் என்பது விதிமுறை. அதன்படி பந்தய தூரத்தை குறித்த காலத்தில் அதற்கு முன்னதாக வந்த புறாக்களின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்படும். திருச்சியில் நடைபெற்ற தொலைதூர புறா பந்தயத்தில் பங்கேற்று வெற்றி பெற்ற புறாக்களுக்கான பரிசளிப்பு விழா உறையூர் தனியார் மஹாலில் நடைபெற்றது. திருச்சி ராக்போர்ட் ஹோமிங் புறா அசோசியேஷன் தலைவர் மோகனகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஹோமிங் புறா அசோசியேஷன் கௌரவ தலைவர் R. பிரசாத், நியூ மெட்ராஸ் பீஜிங் அசோசியேஷன் நிறுவனர் லயன் பழனியப்பன், ஆல் மெட்ராஸ் ஹோமிங் கிளப் தலைவர் தன்சிங் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று கோப்பைகள் மற்றும் பரிசு தொகைகள், வெள்ளி நாணயங்களை வழங்கினர். இதில் தொலைதூர புறா பந்தயத்தில் சாம்பியன் கோப்பையை திருநாவுக்கரசு என்பவரும், ஒட்டுமொத்த சாம்பியன் கோப்பையை குருநாதன் சன்ஸ் ஆகியோரும் தட்டிச் சென்றனர். தேங்க்யூ சார். முந்நூறு கிலோமீட்டருக்கான யங் போர்டு கேட்டகரிக்கான 4, 5 இந்த 2 பரிசினையும் திரு மோசஸ் அவர்கள் பெறுகிறார்.